உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட்டர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த அவுட்டர் பகுதியில் வந்து ஒளிபரிக்க அமைக்கிறது ரொம்ப சிரமம். அதுல உண்மையிலே உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒளிபரிக்கு. ஆனா ரேடியோ போடும்போது பொம்பளை பிள்ளை வந்தோடனே ஏத்துறது ஆம்பளை இந்த வேலை மட்டும் வச்சுக்கிறாரு. ஆமா, ஏன்னா உண்மையில பரவாயில்ல, சிம்பிளா இருந்தா ஏன்னா ரெண்டு லாரி ஜாங்க அங்கிட்டு இருக்கு பாத்துக்க. ஆமா, அங்கிட்டு போட்டா சவுண்ட் வரும், இங்கிட்டு போட்டா சவுண்ட் வரும், கை பீன்னு கட்டம் வரும். ஆனா இந்த சத்தம் இல்லாம அருமையான ஒளிபரிக்கு இருக்கு. ஏன்னா நேற்று போன ஊர்ல என்னடா அப்படின்னாக்கா எருத்துக்கு தண்ணி ஊற்றி எருத்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி ஊற்றி படுத்துட்டான். ஏன்னா அந்த மாதிரி இல்லாம நல்ல முறையில சிறப்பான ஒளிபரிக்க அமைத்துக்கின்றார். உரிமையாளர் நீங்க சொல்லுங்க. உரிமையாளரா பேரு வெளியே போயிருக்காரா? இருதயராஜா, இருதயராஜ் நமது வல்லவன் ஆடியோ ஸ்டுடியோ உரிமையாளர் இருதயராஜ். அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அன்னதானம் வழங்குபவர் திரு எஸ் சுரேஷ் அவர்கள், நமது எஸ் அசுவந்திரி வைஷ்ணவன் அவர்கள் மற்றும் திரு எஸ் அசுவிஜிகா வைஷ்ணவி. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண வருகிற வரவேற்கும் நமது முனிசாமி கோவில் பங்காளிகள் மற்றும் திருக்கணிக்குடி கிராம பொதுமக்கள் என்று தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இந்த நாடகம் அல்ல எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நடிகளை அமைத்து சிறப்பான நாடகங்கள் நடத்தக்கூடிய நமது திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜ் அவர்கள் நடிகனால் சிறந்த நடிகளை அமைத்து சிறப்பான நாடகம் நடத்தியிருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, மதிப்புக்குரிய சகோதரி நமது மணப்பறை சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் இவர்களிலே டான்ஸ் காமிக்க நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பொம்பளை புள்ள பேர சொன்ன மீனாட்சி காமாட்சின்னு நல்லா சொல்றீங்க. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இப்ப நம்ம நடக்கக்கூடிய நாடகம் உலகம் வந்து இப்ப போயிட்டு இருக்கு, லைவ்ல ஓடிட்டு இருக்கு. காரணம் அப்படின்னா நமது ஓடாத்துறை சேர்ந்த நமது ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அங்க ஓடிட்டு இருக்கு. அந்த வகையில அன்புள்ளம் தவம் அவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. இன்னைக்கு வந்த பாட்டுகள் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதே நீங்க பாடுறது ஒரு பாட்டை கேட்டோன்னே அதுவும் தயாரா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப வந்து ஆன நம்பி பெண்ணு இருக்கு. ஆமா, மண்ணை நம்பி எது இருக்கு? மண்ணை நம்பி மரம் இருக்கு. இப்படி ஒவ்வொன்று வச்சிருக்காங்கல்ல. மண்ணை நம்பி மரம் இருக்கு, கண்ணை சஞ்சலா, உன்னை நம்பி நான் இருக்கேன், சோக்க கொஞ்சலா, இந்த உலகம் என்னும் உள்ளத்திலே இருவரு நின்றா, ஆகது ஆகது கண்ணை சஞ்சலா, உன்னை நம்பி நான் இருக்கேன், சோக்க கொஞ்சலா, இந்த உலகமே வெள்ளத்திலே இருவரும் நீந்தலாம், ஆகரும் அப்படின்னா அருமையான முறையிலே உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கு உணவு பரிமாறிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன செய்யணும்? ரொம்ப ஒரு கம்பீரமா தொழில் பண்ணணும். அப்பதான் விடிய காலத்துல போகும்போது நம்மளுக்கு கையில இது கொடுப்பாங்க, எது காசு கொடுத்து சாமி கும்பிட்டு அனுப்பிடுவாங்க. சொல்லு, அதே நீ போய் புரியாத ரிச்சாப்புல கேட்கிற மாதிரி அதை புடின்றான். அண்ணே, பக்கத்து வீட்டுல மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை. சரி, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை நடந்தோடனே என்ன அப்படின்னா இப்ப வாய்க்காரங்க நடக்கும். சரி, திடீர்னு குடும்பி முடிச்சு உருள்றாங்க வீதியில. வீதியில உருண்ட உடனே போற சனம் வர சனம் பாத்துட்டு போறேன். பாக்குது, நான் 3வது மாடியில மொட்டை குண்டியோட குளிச்சுக்கிட்டு போறேன். துண்டுல டெய்லி துண்டு விடுறாங்க. ஒரு
எவப்பா குளிச்சுட்டு இருந்தேன். சரி. குளிச்சுட்டு இருந்தேன், லவக்குன்னு வந்து எட்டி பார்க்கிறேன், பொம்பளை பிள்ளை 2 மல்லு கட்டி உருளுறாங்க. இத பார்த்தோன்னே இறக்கப்பட்ட மனசு. சரி. லவக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டு வந்து ஓடியாந்து விளக்கி விட வர்றேன். விளக்கி வந்துட்டேன். விளக்கி விட வந்தோடனே பாருங்க, இவ்வளவு குடியை பிடிச்சிட்டு என் துண்டை பிடிச்சிட்டாங்க. ஐயா பெரிய அசிங்கமாயி போச்சு. யாராவது சண்டை போட்டாங்கன்னா அன்றாயிரம் போட விளக்கி விட கூட நம்ம வேட்டி ஊட்டி விட்டுருவாங்க. ஆமா ஆமா. உடனே மருமக புருஷன் போன் பண்ணிட்டான். ஹலோ மாமா, எங்க இருக்க? வந்து மரியாதையா வந்து உங்க அம்மாவை சொல்லி வச்சுக்கிடு. இப்படியே அடிக்கடி சண்டை போட்டான்னு வச்சுக்க, நீ வர்ற பிள்ளைக்கு கோத்தானுக்கு மீன் குழம்புல வெஸ்த கலந்து கொண்டு விடுவேன். என்ன குழம்புல? மீன் குழம்புல வெஸ்த கலந்து கொண்டு விடுவேன். கொண்டு விடுவேன் புள்ள பயந்துட்டான். மீன் குழம்புல தான் பாட தெரியாதுல அப்படி சொன்னே பயந்துட்டான். ஆத்தாடி இப்ப செஞ்சாலும் செஞ்சிருவா அப்படின்னு நினைச்சிட்டு மெட்ராஸ்ல இருந்து நைட்டு வண்டி எடுத்து நேரம் வர்றாப்பா ஊருக்கு வர 12 மணி ஆகி போச்சு. ஊர்ல வந்து பாக்குற சனக்காடு மாலை கைமா கத்தி கதறாங்க. பார்த்தோன்னு நினைச்சிட்டேன், ஆத்தாடி நம்ம பெத்ததாய கொண்டுட்டா, நீ நம்ம என்னைக்கு பெத்ததாய பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு கூட்டத்தை விளையிட்டு போய் உள்ள போய் பாக்குறேன். இவன் பொண்டாட்டி சேர்த்து கிடக்குறான். என்னையா மாமியாருக்கு தான் மருந்து வச்சது, மருமக செத்து கிடக்கிற காரணம் என்ன அப்படின்னா, மாமியால கொள்றதுக்கு மீன் குழம்புல வெஸ்த கலந்த மூதேவி இவ கலக்கி விட்டு ஊத்தி உப்பு பார்த்திருக்கா. அவளுக்கு முன்னாடி இவ செத்து போயிட்டான். ஏன்னா மாமியால யாரும் கொள்ளணும் நினைக்கூடாது. நம்மளுடைய வீட்டினுடைய குலதெய்வம் யார் அப்படின்னா நம்மளுடைய மாமியாதான். அங்க ஒரு ஆத்தா பெத்து இங்க ஒரு ஆத்தாட்ட அனுப்புது. அதை ரொம்ப கவனமா இருக்கும். என்னன்னு அப்படியா? அப்படின்னு இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. ஏன்னா இப்படி மாமியா மருமகளை சொல்லித்தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அண்ணே போட்டி இருக்கலாம், போராம இருக்கலாமா? இருக்கவே கூடாது. சின்ன குழந்தைகளா இருக்காங்கன்னா எதை சொல்லணுமோ அதைத்தான் செய்யணும். ஐயா 5 வயசு பையனுக்கு என்ன செய்வேன், கடைக்கு போவேன் வருவேன், ஏதாவது சொன்னா செய்வேன். ஒரு 3 வயசு பையன் அவன் கேட்கிறான், வீட்டுல வந்து அம்மாவை கேட்கிறேன், அம்மா என்னம்மா வயிறு பெருசா இருக்குன்னு கேட்கிறேன். வயிறு பெருசா இருக்குன்னா சின்ன பையன் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க வீட்டுல அம்மா கர்ப்பமா இருக்காங்க. அப்ப வந்து என்னமா விரும்புனா, தம்பி இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு தம்பி பாப்பா பிறக்க முடியாதுன்னாங்க. ஆமா பிறக்க முடியல, லூசு பழைய உனைய மாதிரியில பிறக்கணும்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்லிச்சு, தம்பியை உனக்கு தம்பியை பாப்பாவை பிறக்க முடியல அப்படின்னு. சரிம்மா அப்பாவுக்கு ஏன் வயிறு பெருசா இருக்குன்னு கேட்டான். வந்து வயிறு தொப்ப வயிறு பேச்சுக்கு சொல்லி சமாளிக்குது. அதுக்கு என்ன சொன்னேன், வயிறு பெருசா இருக்குன்னு. ஆமாம்மா நான் பார்த்தேன் அப்படின்னா. என்னடா அப்படின்னா, ஆமாம்மா நேத்து அப்பா பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தாரு, துண்டை உட்காரு தும்பிக்கை தொங்கிக்கிட்டு. ஏன்னா சின்ன பையனை வச்சு குளிச்சது யாரு சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். சரி. ஏன்னா இப்படி ஒவ்வொரு மனுஷனும். இப்ப நீங்க செல்போன் வாங்கிருக்கீங்களா? ஆமா. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 15,000 ரூபாய். நான் 35,000 2018 வாங்கினேன். நீ என்ன பணக்காரப்பா? செல்போன் வாங்கி 3 நாள் பேசுறேன், நல்லா செங்கல் தண்ணி பெருசா பேசினாங்க. 3ஆம் நாள் சமத்துல இருந்து போன் பண்ணாங்க, தம்பி சுபாரமும் நாடகத்தை கிளம்பி வைப்பா அப்படின்னாங்க. சரி சரி பேசிட்டே போனவன் பாத்ரூம் சேனல் வச்சு குளிச்சவன் செல்ல மறந்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோம் எங்க அப்பா தான் குளிக்க பாத்ரூம் போனவர் ரொம்ப நேரமா வரவே இல்லை. வரல. ஏன்னா ஆளவே காணாமல் பார்க்க ரொம்ப நேரம் கழிச்சு திட்டிக்கிட்டே வரா. ஏன்டா அறிவிட்டவனே லூசு பொலை, இந்த பொல்லாத உலகத்துல ஏன்டா பொழைக்க போற அப்படின்னா. ஏன்டா என்னைய வயிறு ஏத்த அப்படி வயிறு? ஆமாடா, ஒரு செங்கக்கல் தண்டி ஒரு சோப்பு ஒண்ணு வாங்கி பாத்ரூம் ஜன்னல்ல வச்சிருக்க, அதை போட்டு குளிச்சா நுரையும் வருது இல்ல கரையுதும் இல்ல. இந்த சோப்பு எங்க வாங்கின? மரியாதையா கடைக்காரன் கொடுக்கல, உன்னை முளப்பத்துல அடிச்சுடுவேன்னா. ஆமா எங்கிட்ட அந்த சோப்பு அப்படின்னு வாளிக்குள்ள ஊற போட்டு போய் படுறான்னா. உள்ள போய் பார்த்தா 30,000 செல்லு வாளிக்குள்ள ஊறிட்டு கிடக்கு. இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி நம்ம இது பண்றோம். அண்ணே விளையாட்டு உங்களுக்கு என்னென்ன விளையாட்டு தெரியும்? என்ன கபடி தெரியும்? கபடியா கபடி கபடி மஞ்சு விரட்டு, கபடி விளையாட்டு, மல்யுத்தம் நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல இந்த வாட்டி சாப்பாடு போட்டி வச்சிட்டாங்க. சாப்பாடு போட்டி வச்சா எல்லா பேருமே சாப்பிட்டு எவனுமே ஜெயிக்கல. அதனால இந்த வருஷம் சமீபத்தில் என்ன பண்ணா பழஞ்சாப்புற போட்டி வச்சிட்டான். அவன் பழத்தை பிடிச்சி சாப்பிட்டு பழஞ்சாப்புற போட்டி வச்சோன்னே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழம் கொண்டு வரேன். ஒருத்தர் கொய்யா பழம் கொண்டு வந்தேன், சரி முழுங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தர் வாழைப்பழம் கொண்டு வந்து அவனும் முழுங்கிட்டான். ஒருத்தர் ஆப்பிள் பழம் கொண்டு வந்து அவனும் சாப்பிட்டு போயிட்டான். ஒருத்தனுக்கு எந்த பழமுமே கிடைக்கல. அவன் அண்ணாச்சி பழத்தை கொண்டு வரேன். அண்ணாச்சி பழம். ஆமா சரி. அண்ணாச்சி பழம் பெருசு வாய் சிறுசு. மேடை நின்று முழிக்கிறான். அப்ப நடுவர் கேட்கிறாரு, ஏண்டா வர்றவன்லாம் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் முழிக்கிறீங்களா காரணம் அப்படின்னா. ஐயா வளம் பெருசுங்கய்யா வாய் சிறுசுங்கய்யா, 2 பயல வந்து இந்த பழத்தை தள்ள சொல்லுங்க வாயில. என்ன மயில புடுவன பேச உட்கார கொத்திக்கிட்டு அப்படின்னு ஒண்ணு 2 கெடுச்சு அளவுட்ட வந்துட்டேன். மண்டையை புடிச்சிட்டு அப்படியே வாயில பழத்தை கடக்கு படக்குன்னு கடவா கிழிஞ்சு போச்சு. கடவா கிழிஞ்சு ரத்தம் உழுவுது, கெக்கன்னு சிரிக்கிறான். ஏன்னா லூசு மூதேவியா இருக்கான் போல. என்னடா கடவா கிழிஞ்சு ரத்தம் உழுவுது கெக்கன்னு சிரிக்கிறானே, நிப்பாட்டா எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னா. ஐயா எனக்கு பரிசு வாங்கணும்னு கவலை இல்லை. கடவா கிழிஞ்ச பத்தி கவலை இல்லை. ரத்த மூலனை பத்தி கவலை இல்லை. அப்புறம் என்னப்பா உனக்கு கவலை பண்ண? அண்ணே நான் அண்ணாச்சி பழம் கொண்டு வந்து எனக்கு கடவை மட்டும் தான் கிழிஞ்சிச்சு. ஆனா எனக்கு பின்னாடி இருக்கவே பலாப்பழம் வச்சிருக்கேன், அவனுக்கு என்ன கிளிய போதோ தெரியலன்னு இருக்கான். ஏன்னா அவன் வந்து அதை நினைச்சு சிரிச்சிருக்கான். ஒவ்வொரு மனிதனுடைய நினைப்புகள் வந்து ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கான். ஏன்னா இப்ப பாருங்க, பஸ்ல ஏறும்போதே பாருங்களேன், அதாவது வந்து
இந்த கண்டக்டர் சித்திரவதைப்படுத்துவான் பாத்துக்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 10 பேர் படியில தொங்கிக்கிட்டு இருக்கான். படியில தொங்கும் போது ஐயா முடியலன்றான் பாத்துக்க. அப்ப அவர் ஊதுவாரு. டிரைவருக்கு அவருக்கும் பிடிக்காது. லூசு போய் ஓயாம ஊதிட்டே இருக்கான் அப்படின்னா ஏன்னா இருக்கிற இடத்துல ஒற்றுமை பத்தாது. எந்த துறையா இருக்கட்டும் மனிதனுக்குள்ள மனிதன் இணைஞ்சு போக தெரியல. ஆண்டவன் வந்து 5 அறிவு உள்ள ஜீவராட்சிகள் எல்லாம் சரியா தான் இருக்கு. இப்ப ஒரு மாட்டை வண்டியில போட்டீங்கன்னா திரும்ப மறுநாள் அவுத்து விட்டுனா அதே இடத்துக்கு தண்ணி போகும், திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடும். ஆனா மனுஷன் தண்ணியை போட்டானா எங்க போக வேண்டும் தெரியாது. ஏன்னா காரணம் அப்படின்னா ஆண்டவன் கொடுத்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு மனிதனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும் தான் கிடக்கு. அத்தனையும் அடக்கி ஆளக்கூடியது மனித பிரிவை பிறக்கலாம். இந்த மனிதனாக பிறக்கப்பட்ட நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல? எதுவுமே இல்ல. வரும்போது என்ன கொண்டு வந்தான்? ஒண்ணு கொண்டு போகும்போது ஒண்ணு இல்ல. அப்புறம் தங்க எல்லாம் கடை வாங்குற பாய்ப்பல எப்படி எல்லாம் வாழ்ற பாரு. இதெல்லாம் இங்க பாரு, இவ்வளவு சோறு சாப்பிடுறான், அதுக்கு மேல முடியாது படுத்துக்கிறான். எனக்கு பொம்பளை வேணும் முடியும், 4 பொம்பளை பார்ப்பேன், 3 பொம்பளை ஐயா என்னால முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ஆசை என்பது ஒரு அளவுதான். ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு ஒரு குத்து, அதோட முடிச்சுக்கிறோம். இதுதான் கணக்கு. இதை வந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்ற வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டான்னா மனிதனுக்கு ஆசையே கிடையாது. ஏன்னா தெருவழி ஒருத்தர் நடந்து போறான், போகும்போது அவனுடைய காலில் இருக்க செருப்பு அந்து வரும். பக்கத்து வீட்டுல கேட்கிறான், அண்ணே செருப்பு அந்து வச்சுனே உங்க வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னா. ஏன்டா தம்பி இதெல்லாம் கேட்கலாமாடா, அந்து போன செருப்பை வச்சுட்டு எடுத்துட்டு போன அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு. ஆனா அதே ஊர்ல ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு பெரிய தர்ம புண்ணியமா. ஆமா, அந்த ஊர்ல நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே அவரை தூக்கிட்டு போகும்போது பயங்கரமான காத்து மழை வந்து அவரை கொண்டு போக முடியலை. ஆமா, அந்த சடலத்தை தூக்கிட்டு போனவன் பக்கத்து வீட்டுல கேட்கிறானே, இந்த சடலத்தை எங்கனால செமக்க முடியல, மழை பயங்கரமா பெய்யுது, மழை நின்று பின்னாடி தூக்கிக்கிறோம், உங்க வீட்டுகிட்ட கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம் அப்படின்னா. அதுக்கு அந்த வீட்டுக்காரன் சொன்னா, சிச்சி செத்த பணத்தை எங்கடா வைக்கிற தூக்குல அப்படின்னா பாத்துக்க. ஏன்னா அந்து போன செருப்பை வையினா ஒரு நல்ல மனுஷனை தூக்கு அப்படின்னா, அப்ப அந்து போன செருப்புக்கு இருக்க மரியாதை கூட இந்த மனிதனாக பிறக்கப்பட்ட நம்மளுக்கு கிடையாது. ஆகையினாலே நாம் இருக்க வரையில் நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதை செய்வோம். இது போன்ற நாடகங்களிலே நல்ல நடிகளை கண்டு நீங்களாம் நடிக்கணும். அடுத்த வருஷம் நாங்க வர்றோமா அடுத்த ஊருக்கு போறோம் எங்களுக்கு தெரியாது. நீங்க கொடுக்குற காசுக்கு சரியா முறையில் அவர் ரேடியா போனோம்னா இவர் பெட்டி வாசிக்கணும், இவர் மிருதங்கம் வாசிக்கணும், இவர் ஆல்ரவுண்ட் வாசிக்கணும், நாங்கெல்லாம் பாடணும் பேசணும். தண்ணியை போட்டுட்டு ஏமாத்தக்கூடாது. ஏன்னா இதனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இத்தனையும் மனிதனுக்கு வாழ்க்கை கூட தான் இருக்கான். அண்ணே இந்த உலகத்துல வந்து இப்ப இன்னைக்கு முனியாண்டி சாமிக்கு வந்து இப்ப விழா எடுத்து நடத்துறாங்க மகா சிவராத்திரி. ஆனால் முதல்ல நம்ம வணங்க வேண்டிய முதல் தெய்வம் எது? நம்மளுடைய பெற்ற தாய். அம்மா, இந்த தாயும் தந்தையும் எவன் ஒருவன் தெய்வமாக மதிக்கின்றானோ அவன் சென்ற இடம் சிறப்பு, போற இடம் புகழோடு வாழ்றான். ஏன்னா தகப்பனை முதல்ல சொல்லுவோமா தாயை முதல்ல? தாயத்தான் சொல்லுவான். தாயத்தான் சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தாய் தானே. ஏன்னா இன்னைக்கு தான் மாடி மனையெல்லாம் கட்டி நல்லா வாழ்றான். மாடி மனையெல்லாம் கட்டி வாழ்றான். 200 ஆண்டுகளுக்கு முன்னால மண் குடிசையில் தான் வந்திருக்காங்க. அப்ப ஒரு தாய் என்ன பண்றா, தன்னுடைய குழந்தைய பால் கொடுத்து தொட்டில போட்டுட்டு மண்பானை எடுத்து தண்ணிக்கு போறான். போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. மேல்கூரில் இந்த பாம்பாகப்பட்டது தொட்டிக்குள்ள இறங்கி இந்த குழந்தைய விளையாட்டு கட்டி அமர்த்திட்டு உள்ளே படுத்துருது. அப்ப தகப்பை வந்து வேலைக்கு போயிட்டு வந்து தொட்டி வேலைக்கு பாக்குற பாம்பு குழந்தை உள்ள கிடக்குது. கத்துறேன், ஐயோ என் மகன் பாம்பு கடி சிறந்தான்னா ஊர்ல இருக்க வீரேஸ்வரன் 60 கம்பளம் நினைக்கிறான். வந்துட்டேன், யாருமே அடிக்க முடியல. காரணம் என்ன? பாம்பு என்றால் படையின் நடுங்கும் அப்படின்னா. அப்ப அந்த கூடத்துல அந்த ஒரு பெண்ணு ஓடி போய் சொன்னா, அந்த தாயிட்ட அடி பாதகத்தி நீ தண்ணிக்கு வந்துட்ட, உன்னுடைய மகன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பானையை போட்டு உடைச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை விளக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி மார்ல நினைச்சு அந்த பாம்பை பிடிங்கி தூக்கி எரிஞ்சா பாத்துக்க. எரிஞ்சொன்னு அந்த குழந்தை தாயினுடைய மார்புல பால் குடிக்கிறாவது. அப்பத்தான் சொல்றான், அன்பெற்ற மகனே, இந்த உந்தி கமலத்தில் உன்னை 300 நாள் சுமந்து பெற்றனா 5 திங்கள் அங்கமெல்லாம் வந்து வெற்று பையன் என்ற போதிலும் பரிந்தெடுத்து கழகமுறை கொடுத்தனா இதுவரையில் என் மார்பில் பால் இருந்தே நீ இப்பொழுது அறந்த முடியாதா. ஏனென்று சொன்னால் உன்னை சுற்றி இருந்த சர்ப்பம் என்னை தீண்டி விட்டதா என்று உயிரை மாய்த்த வீர பெண்மணிகள் பிறந்த இந்த பொன்னாடு சாதாரண நாட்டுல. இந்த நாட்டுல அம்மாவை மதிக்கணும், எப்பயும் அப்பாவை மதிக்கணும். என்ன தகப்பை சாதாரணமானாலா? தன்னுடைய மனைவி என்ன 1000 ரூபாய் ஒரு முளை பூ வித்தாலும் சரி நம்ம கொண்டாட்டி வாய் விட்டு கேட்டாலும் காமமாவது வாங்கி விடுதாங்க. ஏன்னா அப்படியே போது தகப்பேன். என்ன வேணும்னு ஒரு செகண்ட் நேரத்தில் தன்னுடைய மனைவி கொடுக்கக்கூடியவன் தான் தகப்பேன். அந்த தகப்பன் வந்து என்ன பண்றான்னா பல கோடி ரூபாய் சம்பாதிச்சார். பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு ஒட்டு திண்ணையில உட்காந்துருக்காரு. அப்ப பெருசுகள்லாம் உட்காந்து பேசுது, ஏண்டா ராமசாமி உன் பொண்ண உன் மாமியார் உன் மருமகளும் உன் மயனும் வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க, உங்களுக்கு சொத்தை வச்சு நீ இடம் பண்ண போற, எழுதி கொடுறான்னா. எழுதி கொடுற எழுதி கொடுத்துட்டான். எழுதி கொடுத்த 3ஆம் நாள் அவர் கேட்கிறாரு, தம்பி அப்பா நானே கொடுக்குறேன். அப்ப சொல்றாரு, ஐயா இந்த போக்கத்தை வாங்கி 2 பொரியல் வாங்கி கொடுறான்றாரு.
போக்கத்தை வாங்கி பொதிகளை வாங்கி சொன்னோன்னே அதுக்கு மயன் சொல்றேன் பொத்திட்டு படியான்ட்டான். பொத்தி படியா மனசு சங்கடம் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு இளநிக்காரர் அதே வீதியில வர்றாரு. அப்ப மயங்கிட்டுக்காரு, தம்பி தாங்க அடங்குதில்ல தண்ணி, ஒரு இளநீ வாங்கி கொடுறா அப்படின்னாரு. இனி வேற வீட்டுல தண்ணியை மூந்து முடிச்சு படியான்ட்டான். அதையும் விட்டுட்டாரு. சரி தங்கச்சி மகளை தானே கட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப அம்மா சரசு வீட்டுல கோழி குஞ்சு இல்ல, ஒரு குஞ்சு நசிக்க ரச்சம் வச்சு கொடுமா அப்படின்னு. சரி, அதுக்கு உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு ஓ குஞ்சு மூடிட்டு படியாண்டுருச்சு. இதெல்லாம் நினைச்சு மனுஷன் 6 மாசம் கழிச்சு செத்து போறாரு. ஆமா, செத்து போனோடனே மதுரையில போய் பெரிய பைனான்ஸ் கம்பெனில 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து பெரிய கப்பல் தெரு கட்டி அதுல வெறும் மல்லிகை பூவா சோடிச்சு அதுல ஒரு கோழி குஞ்சு கட்டி தொங்க விட்டு 2 இளநியும் தூக்கி அதுல வச்சு சுடுகாடு வரையும் பொரியா இறைச்சிக்கிட்டே போனானா. ஏன்னா ஏதாவது நான் சொல்றது புரியுதா? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் உயிரோடு செய்யாத காரியத்தை இறந்ததுக்கு பின்னால் யார் பார்க்க போறா? காக்காவில் கூட செய்யாத நம்ம வாங்கி போடுற பொரிய. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். தாய் தந்தைகள் என்ன தவறு செய்திருந்தாலும் அவர்களை நாம் எப்பொழுதும் கவனிக்க வேண்டாம். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ரொம்ப கவனமா பார்க்கணும். யாராவது வடநாட்டுக்காரங்க பிள்ளைகளை கலவங்காயில என்னென்னமோ யூடியூப்ல வருது, ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகளை சாக்கிரதையா வச்சுக்கணும். வீட்டுல பொண்டாட்டி விஷயம் சண்டை போட்டு பிள்ளைகளை ரொம்ப கவலைப்படுத்திடக்கூடாது. ஆமா, நல்ல முறையில வாழ வேண்டும். உங்களிடத்திலே பப்ளிக் காமிக்காக நடத்தி கொண்டிருக்கூடிய பள்ளப்பட்டி கோமாளி டி.ஆர். தாசப்பனுடைய மாணவனுமாகிய சுபா ஆறுமுகம் என்னும் நான் உங்களிடத்திலே பப்புன் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கிறேன். கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். பாடுபா பெருமதிப்புக்குரிய இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கின்ற அன்புக்குரிய ஒத்தக்கலை திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பங்காளிகள் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய திருக்காணை பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக மிக்க நன்றி தெரிவிக்கிறேன். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பி. காசிநாதன் அவர்கள் பாஜக மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு திருக்கணை அன்பண்ணா அவர்களுக்கு மாலை வைத்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஹலோ ஹலோ நாடக மேடை உபயம் செய்த வி. ராமர், வி. முத்துராமகம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கூறப்பட்டுள்ளது. வானவேடிக்கை உபயம் செய்த எம். ரஞ்சித், எம். சஞ்சாய் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஒளிபரிக்கு உபயம் பி. துரைப்பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அன்னதானம் வழங்கிய அன்பு உள்ளங்கள் எஸ். சுரேஷ் அவர்களும், எஸ். அசிஸ்திரி வைஷ்ணவன், எஸ். அசுவிதா வைஷ்ணவி இங்கே சிறப்பான முறையிலே ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வல்லவன் ஆடியோஸ் அவர்களுக்கு உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கூறப்பட்டுள்ளது.
திருக்கானை கிராம பொதுமக்களுக்கும் என்னை சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியசாமி குல பங்காளிகள் சார்பாகவும் திருக்கானை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்க எங்களின் உலகணிந்த நன்றியையும் வரவேற்பையும் முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற காரணகர்த்தாவாக செயல்பட்ட திரு செந்தில் பாண்டியன் அவர்களுக்கும் ராஜகுமார் எக்ஸ் கவுன்சிலர் அவர்களுக்கும் அருமை நட்டி சிவா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பி பாண்டியராஜன் அவர்களுக்கும் முத்துச்செல்வம் கதிர்வேல் பெரியசாமி முத்துமணி மற்றும் ராமர் அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் எங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு வி பாண்டியராஜன் அவர்கள் சன்னா வெள்ளைச்சாமி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். வி பாண்டியராஜன் சாப்பியம் கட்டியாடா இருக்காரங்களா சம்மந்தியா திரு முத்துச்செல்வம் அவர்களை விழா கமிட்டி கிராமத்தின் சார்பாகவும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மணி ஆயிடும். திரு கதிர்வேல் அவர்களை இங்கிருந்தாலும் மேடைக்கு அளிக்கிறோம். அருமையண்ணன் துரைப்பாண்டி அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக மேடைக்கு அளிக்கப்படுகிறார்கள். பெரியசாமி அவர்களை மேடைக்கு அளிக்கிறோம். முத்துமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராமர் திரு சி ராமர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே சிறப்பான முறையிலே ஆர்மியம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது செய்யாமங்கலத்தை சேர்ந்த முத்துக்குமார் அவர்களுக்கு நமது கோயில் நிர்வாகம் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை குத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. கையெட்டுங்க ஒரு கைக்கு. இங்கே சிறப்பான முறையிலே மிருதங்கம் செய்யக்கூடிய எஸ் ராஜா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை குத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறப்பான முறையில் ஆளுநர் செய்யக்கூடிய ஆறு கருவூரை சேர்ந்த ஆறு ரிஷிகேசன் அவர்களுக்கு பொன்னாடை குத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நேற்றிலிருந்து கஞ்சி விட்டாம இந்த ஊர்ல தான் வந்து காய்ச்சி சாப்பிடணும். இங்கே சிறப்பான முறையிலே சீன் தளம் செய்யக்கூடிய நமது கிளாவரியை சேர்ந்த பி ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை குத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. நீ கையடிக்க நாங்க அடிச்சுட்டு வாங்க. நீ அடி சொல்லுப்பா. பள்ளப்பட்டியை சேர்ந்த எனது அருமை சகோதரர் சுபா ஆறுமுகம் பபனாக வேடம் நடிக்கும் சுபா ஆறுமுகம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எந்த வாத்தியம் வாய்ச்சண்ணையா? எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் நாங்கள் செலவு செய்து விடுவோம். ஆனால் இந்த மானம் காக்கக்கூடிய கொடி அறிவித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. கிளி கலந்த வணக்கம். வணக்கம் அண்ணே. அண்ணே கொஞ்சம் சாரு ரொம்ப இதா. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் திருவாளர் திருவாரூரை சேர்ந்த பி உப்புராஜா அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். பி உப்புராஜா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக
பூமாலை அணிவித்து பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஹலோ பரவாயில்ல. நாடக அமைப்பாளர் திரு மரியாதைக்குரிய உப்புராஜா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. சரி தம்பி, நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சுடுறேன். என்ன இருக்கு? ஏன்னா நீ அடுத்த காசை வச்சுக்கிட்டு நீ இது பண்ணிட்டு இருக்க. சரி, ஏன்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நினைச்சு பார்த்தோம்னாக்க படிப்படியா உயர்ந்துகிட்டே போகும். ஏன்னா நல்லவரோட பழகணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல செய்திகளை சொல்லணும். ஏன்னா பிறப்பு உறப்பு மனிதனுடைய கூட பிறந்தது. ஆமா, அதை என்னைக்குமே நான் மறக்க முடியாதுங்க. அதனால நான் போய் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். வாழ்த்துக்கள், நன்றி. சரிப்பா, நீ இருக்க இல்ல, நீ குடும்ப கட்டுப்பாடு கேஸ் உனக்கு எந்த பிளான் பண்ணடா துருசு பண்ண. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமாடா, இது கொள்ளையடி பெரு வல்லவ காட்டும் குருட்டு உலகமாடா. தம்பி திருட்டு நடந்து செல்லடா, இளையம் திறந்த நடந்து கொள்ளடா. இருக்கும் அறிவையே மனதில் மூடியே இருட்டு உலகமாடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமாடா. தம்பி திருட்டை மறந்து கொள்ளடா, இளையம் திறந்த நடந்து கொள்ளடா. இலையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும். ஓ, இலையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும். அது வெண்ணிடம் போட்ட தாரிடம் சிறந்த விதவிதமான பொய்களை வைத்து திரட்டும் உலகமடா. தம்பி திரட் மறந்து சொல்லடா, இளையம் திரும்ப நடந்து கொள்ளடா. உலகமடா, தம்பி திருட்டை மறந்து செல்லடா, இளையம் திரும்ப நடந்து கொள்ளடா. ஹலோ 10 மாதம் என்னச்சு வந்து பெத்தி எடுத்த அம்மா, 1 மாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலாத்தத்து பொட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. எறும்பு அண்டாமே துசிதும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கஞ்சி தண்ணி இல்லாமே கண்ணுறக்கம் பாராமே பாலஞ்சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ, தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. 10 மாதம் என்ன
என்னச்சு வந்து கொத்தி வளர்த்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓடத்தத்தை எல்லாம் பாலா தந்து கொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆதாய சும்மா எறும்பு வேண்டாமே குசிதும் புச்சேராமே எறும்பு வேண்டாமே குசிதும் புச்சேராமே தொப்புள் பொடி அறுத்தெடுத்த அம்மா கஞ்சி தண்ணி இல்லாமே கண்ணுறக்கம் பாராமே பாலு பொருள் ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா ஆக்காட்டி வரல கொடுத்து அக்கா இங்கு சொல்லி கொடுத்தேன் அண்ணானம் கூட கொடுத்து என்ன சோறு பொங்கி கொடுத்தேன் களவட்டி நடவு நட்டு காற்றட்ட வச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சீலட்டொன்னு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் கால நாங்கே மேல் பதறி நிற்கும் எம்மா எம்மா மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா என்னச்சு வந்து எட்டு வளர்த்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகார பெண்ணுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான உசுர கொடுமை எல்லாம் தாக்கிட்ட 5 வந்து 10 வட்டி அங்கு இங்கு கடனப்பட்ட அத்தனையும் படிக்க ஆயுசுக்கு கஷ்டப்பட்ட பட்டது போது முன்னா பாதியிலே உசுர விட்டேன் எம்மா பாலூத்த வந்திருக்கேன் பாதிமைய சும்மா நான் பாலூத்த வந்திருக்கேன் பாதிமைய சும்மா என்னச்சு வந்து பெற்று வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலாத்தத்து கொத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஆராரிரோ 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 பதறி போயிட்டம்மா. நல்லா தூங்கலாமே, காத்து ஏசி மாதிரி வருது. ஹலோ
சரி விடுப்பா விடுப்பா, தெரியாம பாடிட்டாப்பா, விடுப்பா. ரொம்ப வேதனையா பண்ணிட்டு இருக்கிறியா? ஐயப்பா. ஓகே சரி விடு. எந்த நேரத்துல பாடணும், இந்த நேரத்துல பாடணும். அப்ப 4:30 மணிக்கு தான் பெத்ததா நினைப்பீங்க, மத்த நேரம் நினைக்க மாட்டீங்களா? மாமா வணக்கம். மாமா பெட்டிக்கர் மாமா வணக்கம்மா. வணக்கம். அவங்க எல்லாம் 4 மணிக்கு தான் தாயா நினைப்பாங்களா? அப்படியா? எந்த நேரமும் நினைச்சிட்டு இருந்தாக்கா அது எப்படியா இருக்கு? மாமா வணக்கம். மாமா ஐயா மிருதாக்கார வணக்கம். மிருதாக்கார வணக்கங்க. கொட்டுக்கார வணக்கம். கொட்டுக்கார வணக்கம். ஆந்திரக்கார வணக்கம். இங்கே டான்சராக வேடங்கி தாய் நடிக்கும் அருமை சகோதரி சத்யபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. பாரு, மாலையை மட்டும் என் கையில கொடுத்துட்டு துண்டு அடே மாலை போட்டாக்க பங்கு கேட்பேனா? அட எவ்வளவு விவரம் பாருவேன். இல்ல மாலையை மட்டும் கையில போடக்கூடாது, மாலையை மட்டும் கழுத்துல போடக்கூடாதா, துண்டை மட்டும் பொத்தி விடலாமா? இல்லையே, நல்ல விவரமானவங்க. எங்களுக்கு பொன்னாடுபடுத்திக்க உருவப்படுத்திய ஊர் பொதுமக்கள் இருக்கும் எங்க நாடக அமைப்பாளர் அருமை அண்ணன் உப்ராஸ் சர்வவும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா அண்ணன் உப்ராஜா சாரும் வணக்கம் வணக்கம். அப்புறம் முருகாக்கார வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரியா சிக்னல் கொடுத்துட்டு இருக்கானே, முருகாக்கட்டை தெரிச்சு போயிருமோன்னு சொல்லி வச்சு ரொம்ப மோசமான பிள்ளை. அண்ணன் வணக்கண்ணே. மாமா வணக்கம். மாமா இல்ல வேணாம், மாலை போட நீ அதோட வண்டி உன் வண்டி செட்டு போ. இதுதான் நல்லது. அது ஒண்ணு கிராம கலை நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் மின்வாரிய ஊழியர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் கொண்டாட போட்டபடி ஆமா மயங்க 2 பீடி எனக்கு மாலை எடுத்து வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் கூட நல்ல அருமையா பேசினாரு. எந்த ஊர்லயுமே சார் உங்க துண்டுவாங்கன்னா அவங்க பாட்டுல போயிடுவாங்க. ஏன்னா சார் நம்ம ரசிகர் போல, அதனால நல்லா ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் போடணுமா? அவ்வளவுதானா? ஆளு கிடைக்கல. இந்த கலை நிகழ்ச்சியை ஆன்லைன்ல அதாவது யூடியூப்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆர்ஜே தவம் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஏன்னா லவக்கல்ல கூட கூட பூத்தீங்கன்னா அப்படியே மூட அவுட் ஆயிரு. யாராருக்கு பொத்தணும் யாராருக்கு பண்ணணும்னு பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நீங்க ஊட ஊட வந்தீங்கன்னு வச்சுக்கவே, அப்புறம் நாங்க ஊட ஊட தேவையா? காலையில கல்யாணத்துக்கு போகணுமா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஞாபகம் இருக்குல்ல அவங்க உங்க எங்க அண்ணன் பரிசு நேற்று போன ஊர்ல மைசெட்டுக்காரு பார்க்கையில அப்படியே இஞ்சி தின குரங்கு மாதிரி உட்காந்துருந்தாரு. என்ன பெத்த தங்க, ஆனா தாடி வளர்க்கிறாரு, பொண்டாட்டி தான் இருக்குதா என்ன தெரியல. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்து, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன், புதுமை எத்தனை நாளான காத்திருந்தேன், நாளான சின்ன பொண்ணு நாடு வளர நாளான கல்வி பொண்ணு நானே வளர கண்ணு. பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன்
கலண்டுருச்சுடா பூனை. தானே
இல்லங்க அதைத்தான் போட்டு அடிக்க முடியும் மாமா இங்க வர முடியுமா? முடியுமா? இங்க வர முடியுமா? முடியாதுல. இங்க வந்தா என்ன ஆகுது? என்ன ஆகும்? அவ்வளவுதான் அவ்வளவுதான். முழுங்கி போயிடும். இங்க வர நாய்க்குட்டியா என்ன எனக்கு இது வேணும். எதுமா? போ வாங்கியே தர மாட்டேங்கிறேன். அது வேணும் எனக்கு இது வேணும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும்ல மாத்திரை சாப்பிட்டு. ஆமா மாமா முத்துக்குமார் மாமா இன்னொரு வரைக்கும் நான் யார்கிட்ட எதுவும் கேட்டுக்கணும். சரி இன்னைக்கு தானே சத்யபிரியா உங்களை பார்த்துருக்கேன். அது எதுமா வேணும்? இன்னைக்கு தானே சத்யபிரியா உங்களை பார்த்திருக்கேன். இன்னைக்கு தானே மாமா பார்த்திருக்கேன். ஆமா. எனக்கு அதை மட்டும் தாங்க மாமா. எதுமா இதா? இல்லம்மா செல்லெல்லாம் வாங்கிட்டேன். அது அது மாமா. இதா? ஆமா உன் ஜாமா முண்டை சும்மா போ. அது பழைய துணியா போய் 10 வருஷம் ஆச்சு. தன்னனானே தன்னனானே மடிச்சு கொடு மாமா. வெளியே சொல்லலாமா? மடிச்சு கொடு மாமா. நீ மத்தல வெளியே சொல்லலாமா? வீட்டுக்கு வேலை இல்லை மாமா. வேண்டியதை கேட்டுக்கிட்டாமா. உன்னை போல உலகத்துல யாரையும் பார்த்ததுல வெத்தல. மடிச்சு கொடு மாமா. நீ மத்தல வெளியே சொல்லலாமா? ஏன்னா நான் ஏன் இப்படி செய்வேனா, நீங்க 4 பேர் யாரு?
எனக்கு தாய் தோப்ப மாதிரி. அம்மா அடுத்த எங்க அண்ணன் மகேஷ் பத்தியா அம்மா. இவ்வளவு பொட்டல்லையும் இவ்வளவு அமைதியை அமைச்சிருக்காருன்னா சிறப்பா அமைச்சிருக்காரு. உண்மையாலுமே மாற்றவே மாட்டேங்கிறாரு. உண்மையாலுமே மகேஷ்காருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எப்படியாப்பட்ட என்ன என்ன உனக்கு ஒரு கும்பிடுங்க. அவர் தான் நம்ம ரசிகர் ஆயிட்டாரு ஐயா. ஏன்னா எந்த ஊராச்சும் காவல்துறை பேசிட்டாங்களா வருவாங்க, துண்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. யாருக்கு இடைஞ்சல கூடாது. நடிகர் பூரா நல்ல நடிகராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொம்பளை இருக்காங்க, அசிங்கங்கிற வார்த்தை பேசக்கூடாது. பப்புனு யாரு வீட்டுல இருக்கிறதோட சரி. பப்புனு யாரு சுபா. சூனா பண்ண எதுக்கு யார பிடிச்சு அதுதான் யார பிடிச்சிக்க ஊருக்கு கூட்டி போ வந்திருக்காருன்னு சொல்ல வந்தையா. நீ ஏன் தாலி சூனா 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 லேடி ஒன்னே புக்காபுள் லேடி, நல்ல பாடி. நம்மளுக்கே தமிழ் தெரியாது. ஏய் எங்களை வச்சுக்கிட்டு 2 பேரும் என்ன சுத்துறீங்க? ஓடிடு அங்கிட்ட. ஐயா ஐயா இல்லடா இல்ல மாறி ஓ ஏப்பா, என்ன அந்த பிள்ளை அப்படி போய் ஐயோ ஐயோ நல்ல ஊமை பாயலா போச்சு. உனக்கு சௌரியமா போச்சு. இதுக்கு மட்டும் பேசு. அக்கா உண்மைங்க. ஐயா என்னமா சொல்றேன்? போட்டு மிதிக்கலாம்னு இப்படி காலை தூக்குனா இங்க பட்டுருச்சு. சாரினே கோச்சுக்க. மாமா இல்லனே இப்படி நான் காலை தூக்குறேன். அப்படி காலை தூக்குனா பொசுக்குனா அதுல பட்டுருச்சு. மரியாதை உனக்கு உனக்கு மரியாதை நீதான் பேசிட்டு ஓ வாயில நீ வச்சுட்டு போய்க்க. நீ ஊர்ல நீ வச்சுக்க யார்த்தைய குடுக்குறீங்க? என்ன சொல்ற? என்னையா சொல்ற? என்ன சொல்றாரு? தொட்டு கும்பிடணுமா? ஏன்னா ஊமு பிள்ளை இருந்தால காரியமா பேசுவாங்க. ஊமை போடுற ஓட்ட எதை தொட்டு கும்பிடுன? நீ டெய்லி என்னை தொட்டு கும்பிட்டுட்டே வந்துருக்க. செய்ய மாட்டேன். அண்ணா எங்க இருந்தே வர்றீங்க? உதிலியா யூரியாவா? உதிலியா மதுரையில இருந்து வரீங்களா? மதுரையில இருந்து யாரு புடிச்சுனே? அக்கா இல்ல இல்லண்ணே மதுரையில இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு? அக்கா விட்டாச்சு. அக்கா ஆர்டரை பார்த்து உட்டான்ஸ் ஆட வந்திருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாண்ணே? ஊப்பிடாதயா. ஐயோ சாப்பிட்டியா? ஏன் நீ லூசா நான் லூசா? லூசு போயில அம்மா அப்பா ஏறு. அம்மா அப்பா ஏறு. என்ன ஏறு? அம்மா அப்பா ஏறு. அம்மா அப்பா ஏறு. உங்க அம்மா அப்பா பேர் என்ன? அப்பா ஏறு. அப்பா ஏறு ஊரு. அப்பா ஏறு ஊரு. அப்பா அம்மா அம்மா ஏறு பொந்தாயி. அம்மா பேரு உங்க அம்மா பேரு பொன்தாயி. அப்பா பேரு பொன்சாமி. ஏடா பொண்ணு தாயும் பொண்ணுச்சாமி. பொண்ணு தாயும் பொண்ணுச்சாமி. எங்க அம்மா அப்பா பேரு சொல்லட்டுமா? அம்மா அப்பா ஏறு. ஏறு சொல்றாங்க. ஏறிட்டே அவங்க ஏறனதால நான் வந்திருக்கேன். எங்க அம்மா பேரு பார்வதி. எங்க அப்பா பேரு சகாதேவன். பாண்டி சகாதேவன்
பார்வதி. ஆமா, பார்வதி. இல்ல இல்ல அல்ல அல்ல பேரு. நீங்க என்னத்துக்கு வந்திருக்க? இல்லைங்க இல்ல அக்கா நீ நடிக்கிறீங்க நம்ம பாத்துட்டு வந்துடும். நடிக்கிறதுக்கு பாக்குறது தானே வந்துட்டா. ஒருத்தர் உட்காரு. நான் என்ன செய்யறேன்னா பாத்துட்டு மட்டும் தான் உட்காரணும். ஊட ஊட எந்திரிச்சு வந்தா உன்னை கொன்றுவேன். நான் பண்ணிட்டு சிங்கார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூசை ஊருக்கு சிங்கார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூசை ஊருக்கு மயிலாட வந்தா. என் பாவமா ஊமையை நான் தப்பாடு விட்டுற பூசு போயில சட்டை கட்டா சட்டை பாவம் சட்டை கட்டா கேன போயில ஏ சட்டை கழட்டுனே. ஏறிக்கை எரிச்சமல நான் ஏறின கொடுத்தன என்ன ஆகும்னு தெரியும். உட்கார போய் உட்காரு. ஏறிக்கை எரிச்சமல ஓடிடலான்ட்டு பேண்ட கழட்டு. ஏய் பேண்ட கழட்டு. பேண்ட கழட்டுனே. பனியன கழட்டு. கழட்டு